வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தலித் முதல்வர் வேட்பாளர் ஆரோக்கியமா அல்லது அரசியலா அல்லது ஆரோக்கியமான அரசியலா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த விவாதம் ஏன் எழுகிறது? ஒரு 4 நாட்களுக்கு முன்னாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது, ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தலித் ஏன் முதல்வர் ஆகக்கூடாது, இத்தனை ஆண்டுகாலமாக நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம், ஏன் முதல்வர் ஆகக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார். அது ஒரு தொடர் சர்ச்சையாக அப்படியே பரவி விரவி அடுத்த கட்டத்துக்கு போய் அவர் விடுதலை சிறுத்தைகள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க கூடலாமா கூடாதா, ஏற்கனவே மக்கள் நல கூட்டியக்கம் என்பது மிக தெளிவாக நாங்கள் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதில்லை என்று குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட போகிறோம். முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய பழக்கம் பொதுவாக இந்தியாவில் இல்லை, தமிழகத்தில் நிச்சயமாக இல்லை, நாங்கள் அறிவிக்க போவதும் இல்லை என்று தெளிவான நிலைப்பாடு எடுத்த பிறகு இது போன்ற வாதங்கள் ஏன் எழுகின்றன என்று சொல்லும்போது, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நிறுவனர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் அளிக்கிறார். அந்த விளக்கம் தான் ஒரு திருப்பத்தை அடுத்த கட்டமாக ஏற்படுத்துகிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய விளக்கம் தலித் முதல்வர் வேட்பாளர் என்ற பிரச்சனையில எங்களுக்கு எந்த நோக்கம் கிடையாது, நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இது 2014 சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான், அதுதான் இப்ப ஊதி பெரிதாக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்றார். தலித் முதலமைச்சர் ஆகலாமா அப்படிங்கிற வாதம் வரும்போது அந்த வாதத்துக்கு ஊக்கப்படுத்த வேண்டிய ஜனநாயக சக்திகளே கூட அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது, மிகப்பெரிய வேதனை அளிக்கிறார். இந்த மாதிரியான ஜனநாயக சக்திகள், எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சக்திகள் என்று யாரை கொடுக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டியக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்கள் சொல்லும் போது, இது ஒரு சதி, திட்டமிட்ட ஒரு சதி நடக்கிறது, மக்கள் நல கூட்டியக்கத்தில் பிளவு ஏற்படுத்துவதற்கான சொல்றார். அவர் இந்த பிளவு ஏற்படுத்துவதற்கான சதி நடக்கிறது என்று யாரை கொடுக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. விடுதலை சிறுத்தைகள் இந்த விளக்கம் அளிப்பதற்கான காரணம் என்ன, ஏன் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் என்ன என்று சொல்லியிருக்க கூடாது, ஏன் அடுத்த கட்டம் முன்னெடுக்க கூடாது, இது கூட்டணிக்கான பிளவு வரக்கூடாது என்று செய்யப்பட்ட சமரசமா அல்லது தங்களுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கக்கூடிய நடவடிக்கையா, இது ஒரு ஒற்றுமையா செயல்பட்டு தான் ஒரு மாற்றணியா முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள், திசை திருப்பக்கூடிய விஷயமா நான் பார்க்கப்படுகிறதா, இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய சமூக ஆர்வலர் அரசியல் பார்வையாளர் பானு கோம்ஸ் இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவுடைய ஊடக தொடர்பாளர் திரு மா வெங்கடேசன் நம்முடைய இணைந்திருக்கார், எழுத்தாளரும் கூட, உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய பிரமுகர் திரு காரை செல்வராஜ் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஊடக தொடர்பாளர் திரு வன்னி அரசு இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு காரை செல்வராஜ் ஆரம்பிக்கலான்னு பார்க்கிறேன். இப்படி ஒரு சிந்தனை விடுதலை சிறுத்தைகள் 2014 சொன்னதோ 16 சொன்னதோ, அது சொன்னதை திரும்ப வலியுறுத்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும், ஒரு தலித் முதல்வராக வந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய இயக்கமாக மக்கள் நல கூட்டியக்கம் இருக்கும் என்று சொல்வதில் மக்கள் நல கூட்டியக்கத்துக்கு என்ன தயக்கம்? இதற்கு ஏன் விடுதலை சிறுத்தையிலிருந்து ஒரு விளக்கம் அளித்து சொல்லி, நாங்க இல்ல சொல்லி இப்ப சொல்ல, முன்னாடி சொல்ல, 2014 போட்ட பிளாக், அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் ரீட்வீட், இது ஏன் இவ்வளவு பெரிய விளக்கம்? ஆமாங்க, நாங்க முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போறதும் இல்லை. ஆனால் ஒரு தலித் முதலமைச்சர் ஆனால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய முதல் இயக்கம் மக்கள் நல கூட்டியக்கம் என்று சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? மக்கள் நல கூட்டியக்கம் என்று சொல்வதை விட ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக என்னுடைய கருத்தை நான் வைக்கணும்னா, தலித் ஒரு முதல்வராக வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் சிந்தனையில் எந்த இயக்கத்திற்கும் தமிழகத்தில், அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, தமிழகத்திலே இருந்து அரசியல் ஜனநாயக பாதையில் சென்று கொண்டிருக்கிற எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அதற்கு மாற்று கருத்தை வைத்துவிட முடியாது. அப்படியானால் திரு திருமாவளவன் அவர்களிடந்து ஒரு விளக்க அறிக்கை வர வேண்டிய அவசியம் என்ன? விளக்க அறிக்கை அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக, அது அவருடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் 2014 வலைதளங்களிலே கொடுத்த, அவருடைய முகநூலில் கொடுத்த செய்தி, இன்று இந்த செய்தி மாற்றி திரித்து அது மக்கள் நல கூட்டணியோடு ஒப்பிட்டு பார்த்து கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அதற்கு அவருக்கு கடமைப்பாடு இருக்கிற என்ற காரணத்தினாலே அவர் தன்னிச்சையாக ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக அதை பதிவு பண்ணி உங்களுக்கு தெரியும், திரு வன்னியரசும் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன், என்னுடைய காகிதங்கள் கூட இருக்குது. 2014 தன்னுடைய வலைப்பூல திரு ரவிக்குமார் பதிவு பண்ணது மட்டுமல்ல, அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னார். அதன் பிறகு இப்ப கேட்ட இந்த நேரத்திலும் நாங்கள் மதுரையில் நடந்த உங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு இந்த நேரத்திலும் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் என்று திரு ரவிக்குமார் சொன்னார். இப்போது வரை திரு ரவிக்குமார் நான் அப்படி சொல்லவில்லை என்று தன்னுடைய வார்த்தை சொல்லவில்லை என்று நாங்களும் சொல்லுகிறோம். அவர் சொன்ன கருத்தில் எந்த விதமான மாற்று தான் வைத்த ஒரு கருத்தியலை, ஒரு கருத்தை எந்த காலத்திலும் அதை எழுத்து தூக்கி பிடிக்க வேண்டிய கடமைப்பாடு அவருக்கு இருக்கிறது. அந்த கடமையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை கொண்டு மக்கள் நல கூட்டணியோடு அரசியல் இயக்கத்தோடு தொடர்பு படுத்தி கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து விடுமா என்கிற கேள்விக்கு பதில் சொல்வது மிக கடினமான செயல். தான் வைத்த கருத்தை, தான் எடுத்துக்கொண்ட கருத்தியலில் எந்த கூட்டணி வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த கருத்தில் நான் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்வது, அவர் அந்த கருத்தின் மேல் கொண்டிருக்கிற ஆழமும் வேகமும் பிடிப்பும் தான் காரணம். திரு ரவிக்குமார் அவர்கள் இந்த மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு பிறகு
as the மக்கள் நல கூட்டு இயக்கம் has positioned itself as the alternate front, I hope they will announce our party. The மக்கள் நல கூட்டு இயக்கம் they will announce our party's president as the candidate ahead of the election. அப்படின்னு 2014ல சொல்லல. மதுரையில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு நீங்களும் திரு வைகோவும் திரு சீமானும் மணிக்கணும் திருமாவளவன் மாறி என்ன சொல்றீங்க? 2014 நடந்ததை திருச்சிட்டாங்க. 2016ல மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு பிறகு மக்கள் நல கூட்டு இயக்கம் எங்களுடைய கட்சி தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற தகுதி என்று அவருக்கு வருகிற பொழுதுதான் அவருடைய கருத்திற்கு இவ்வளவு வலிமை வருகிறது. ஒரு சராசரியாக ஒரு கருத்தை ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர் இந்த கருத்தை வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய போக்கஸ் இந்த கருத்துக்கு கிடைத்திருக்காது. அவர் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் இந்த மக்கள் நல கூட்டணியுடைய மிகப்பெரிய மாநாடு 5 லட்சம் பேர் கூடிய அந்த மக்கள் நல கூட்டணியுடைய மாநாட்டிற்கு பிறகு அதே கருத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. அது நாங்க மாற்றி எதையும் சொல்வதற்கு விரும்பவில்லை. திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்க அறிக்கை கொடுக்கிறார்ல, தலித் முதல்வர் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகளின் விளக்கம் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்ல. இந்த அறிக்கையை திருமாவளவன் கொடுப்பதற்கு பதிலாக திரு வைகோவோ ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயர்ல என்ற காரணத்தினால அல்லது மக்கள் நல கூட்டணியில் பிற தலைவர்களோ ஒரே ஒரு வார்த்தை, மக்கள் நல கூட்டு இயக்கம் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பதாக திட்டம் இல்லை, ஆனால் ஒரு தலித் முதலமைச்சராக வந்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய முதல் இயக்கம் மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தால் இந்த விவாதம் அங்கேயே முடியல. இல்ல அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்க கூடாது. அவர் சொல்லிருக்கிற கருத்தியலில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்க மக்கள் நல கூட்டணி அதான் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய அறிக்கையில் அற்புதமாக கொடுத்திருக்கார். இது ஏற்கனவே இந்த 4 இயக்கங்கள் ஒன்றிணைந்து மக்கள் நல கூட்டணி என்று உருவானதற்கு பின்பு தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். அந்த அறிவிப்பு இன்றும் தொடர்கிறது. அப்படித்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். ஆகையினால் இந்த விவாதத்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டாம் என்று மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களோ இல்லது இடதுசாரி இயக்கங்களோ சொல்வதை விட தான் தன்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பொதுச் செயலாளர் சொன்ன கருத்திற்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இது அறிக்கையை கொடுத்து பதில் சொல்லி இருப்பதுதான் ஜனநாயகத்தில் மிகச்சிறந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. ஒரு விமர்சனம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொன்ன பிறகு கிளம்புது. அப்ப ஊதி பெரிதாக்கப்படுது சொல்லி இருந்தாலும் இந்த விமர்சனத்துக்கான மைய புள்ளியா இருக்குது அவருடைய கருத்து. அப்ப அவங்கள்ட்டே சொல்லி விளக்கம் சொல்லி சொல்றங்கிறது ஒரு மன்னிப்பு மாதிரி, ஒரு விளக்கம் என்று சொன்னாலும் ஒரு மன்னிப்பு மாதிரி, ஒரு வருத்தம் மாதிரி, ஒரு வாபஸ் மாதிரி ஆயிருது. மாறாக இந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது என்ற பாயிண்ட கூட்டு இயக்க தலைவர் சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப இந்த ஒற்றுமை நிலைத்து நிற்கிறது. தலித் முதல்வராக கூடிய இந்த சிந்தனை அந்த தாட்டை எல்லாரும் ஏற்கிறாங்க. நீ ஆள் தப்புனாங்க, நீயே மன்னிப்பு அப்படின்னு சொல்றது எப்படி சரியா ஒரு பாயிண்ட்? நீங்க அந்த அறிக்கையை நல்லா மறுபடியும் ஒரு முறை நீங்க படிச்சு எத்தனை முறை நீங்க சொல்லுங்க சிறப்பா இருக்கும். அதுல என்ன சொல்றாங்க? எத்தனை முறை நீங்க அந்த கருத்தியலில் எந்த விதமான மாற்று கருத்தையும் முதல் திருமாவளவன் அவர்கள் வைக்கவில்லை. பீகார்ல அந்த மாஞ்சி முதற்கொண்டு ஒரு 3 தலித் சமூகத்தினுடைய முதல்வர்களை ஒப்பிட்டு பேசி இப்படியெல்லாம் உட்கட்சி ஜனநாயகமும் அந்த மாநிலங்களிலே ஜனநாயகங்கள் தழைத்தோங்குகிற அந்த நிலைமை இந்த தமிழகத்தில் இல்லை என்று சொன்னதை மறுத்தோ இல்லை ஒரு தலித் முதல்வர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கருத்தில் மாற்று கருத்தை தொல் திருமாவளவன் அவர்களும் வைக்கவில்லை. அது கருத்தியல் அப்படியே தான் இருக்கிறது. அது தந்தை பெரியார் இல்ல சார், அதை என்டார்ஸ் பண்ண வேண்டிய அதை வலுவூட்ட வேண்டிய ஜனநாயக சக்திகள் நீயே விளக்கம் கொடுன்னு சொன்னா என்ன நியாயம்? அப்படி இல்ல. அவங்க அந்த கருத்தை எதையும் அவர் மாற்றி சொல்லவில்லை. கருத்தில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கிறது. ஆனால் அதை மக்கள் நல கூட்டணியினுடைய திட்டம் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது இல்லை என்று அது தொடரும். இப்பொழுது அந்த தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பினால் மக்கள் நல கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பத்தில் 5 அணின்னாங்க. மக்கள் நல கூட்டணி உருவானதற்கு பிறகு கூட 4 அணின்னு சொல்லுகிற எவ்வளவு பேர் இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு சமூக ஆர்வலர்கள் வரை நிறைய பேர் தொலைக்காட்சியில் இருக்கும்போது நாங்க பஞ்சபாண்டவராக இருந்தோம்னு சொன்னாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க. உதாரணத்திற்கு சொல்லுவதும் ஒரு இயக்கமாக ஒரு அரசியல் களத்திற்கு வருகிற பொழுது ஒரு கருத்தை எடுத்து வைக்கிற பொழுது மக்கள் நல கூட்டணி என்று உதயமாகி இருக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத பத்திரிகையாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பாஜக காவி கட்சி சொல்றதும் இடதுசாரி இயக்கங்களை செம்படைகள் சொல்லி சொல்றதும் ஒவ்வொரு இது ஒவ்வொரு இயக்கத்தை அடையாளப்படுத்தி சொல்றது ஒன்றும் ஒரு வியப்புக்குரிய விஷயம் கிடையாது. அடையாளப்படுத்த வேண்டாம். 4 அணிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் இயக்கமாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் பாதையில் மிக வீரியமாக மிகப்பெரிய மகாநாட்டை நடத்தி நாங்கள்
இந்த 7, 8, 9 தேதிகள்ல டெல்டா மாவட்டங்களில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த சூழ்நிலை வந்ததற்கு பிறகு ஒரு மாற்று சிந்தனை கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிற போதுதான் அதற்கு எங்களுக்கு பெருமை இருக்கும், வலிமை இருக்கும். திரு வன்னியரசு, இந்த விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி. இரண்டாவதாக, உங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொன்னது, உங்களுடைய தலைவர் 2014 சொல்லப்பட்ட விஷயத்தை சிலர் தற்போதைய சூழலில் கிளறி இருப்பதாக தெரிகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 2014 சொல்லப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அதன் பிறகு அந்த ஆங்கில பத்திரிகையுடைய செய்தியாளர் திரு ரவிக்குமார் கேட்கிறார். அப்ப அதை உறுதிப்படுத்தி, நாங்கள் இப்போது உறுதியா இருக்கிறோம், இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் எங்களுடைய தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று 2016 மதுரை மாநாட்டுக்கு பிறகு சொல்றார். உங்களுடைய தலைவருடைய கூட்டுல அப்ப சொன்னது இப்ப கிளறிப்பாங்க சொல்றது சரியா? மூன்றாவது கேள்வி, இன்று அதனை ஊதி பெரிதாக்கி மக்கள் நல கூட்டணியில் குழப்பம் என்னும் தோற்றத்தை உருவாக்கினால் சிலர் பெருமுனைப்பு கொள்கின்றனர். யாரு? நீங்க தான் சொல்லணும், கண்டுபிடிச்சு யாரு. உங்களுடைய தலைவரோட அறிக்கைக்கு நான் விளக்கம் சொல்ல, நான் தான் ஊடக தொடர்பாளர் வரணும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துடைய ஊடக தொடர்பாளர் நான் கேட்கிறேன். இது நீங்க தான் சொல்லணும், நான் தான் ஊடக தொடர்பாளர் உட்காரணும். இல்ல, அதான் என்னன்னா, ஒரு தலித் முதல்வர் அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டளவிலான நாங்க ஒரு முழக்கத்தை நாங்க வச்சுக்கிறோம். சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல்வர் வர முடியல. இது சமூக நீதி பேசுற ஒரு மாநிலம். மற்ற வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களில் அது ஒரு சமூக நீதிக்கான அடையாளமா தந்தை பெரியார் இருக்கிறாரு. அப்ப அப்படி பேசுற ஒரு மாநிலத்தில் முற்போக்கா பேசுற மாநிலத்தில் இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் அதை நம்ம வச்சது. அந்த கோரிக்கை மக்கள் நல கூட்டணியில அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இல்ல, அதுதான் அது விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை எதுல வந்திருக்கு அப்படின்னா, நாங்க கட்டியமைச்சதுதான் அந்த மக்கள் நல கூட்டணி. நாங்க கட்டியமைச்சதுதான் ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற கோட்பாட்டை நம்ம வைக்கிறோம். இது ஏதோ இன்னைக்கு நாங்க புதுசா வைக்கல. நாங்க தேர்தல் பாதைக்கு முன்னாடியே இருந்த காலத்துல 99 தேர்தல் பாதைக்கு வரும்போது வச்ச முதல் முழக்கமே அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குற முழக்கத்துல தான் நாங்க அந்த முதல் குரலை இன்னைக்கு நீங்க பின்வாங்க கடந்து பாருங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க திமுக, அதிமுக எல்லாம் கூட விடுதலை சிறுத்தைகள் இதை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறது, மாற்று கருத்துல. இன்று விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுதான் அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சிறிய கிளப்புறீங்களே, யாரும் கேட்கல. இந்த சூழல்ல இந்த மக்கள் நல கூட்டணி ஒரு மாற்று அரசியல், மாற்று பாதைக்காக நாங்க வடிவம் கொடுக்கும் பொழுது, இந்த கோரிக்கை எழும் பொழுதே, நீங்க இந்த கரு உருவாகும் பொழுதே, இந்த தலித் முதல்வர்ங்கிற சிந்தனை உருவாகும் பொழுதே, இதை ஒரு பெரிய இந்த சமூகத்துல ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. யாரு அப்படின்னா, நாங்க ஏதோ பொது வெளியில வைக்கிறது. நாங்க எங்க கூட்டணிக்காக மட்டும் இல்ல, இது அதிமுக காரங்களுக்கும் வைக்கிறோம், திமுகவிலையும் வைக்கிறோம், பிஜேபிலையும் வைக்கிறோம், காங்கிரஸ்லயும் வைக்கிறோம். எல்லா கட்சியிலும் இருக்கிற மக்கள் நல கூட்டு இயக்கம், எல்லாருக்கும் மக்கள் நல கூட்டு இயக்கம் அறிவிக்கணும்னு நீங்க அதிமுக திமுக கோரிக்கை வைக்க முடியாது. உங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் நல கூட்டு இயக்கம் எங்கள் தலைவரை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் சொல்றாரு. அதிமுக திமுக இந்த கோரிக்கை வைக்க முடியாது. அதாவது இந்த கோரிக்கைங்கிறது ஒரு பொதுவா வச்ச கோரிக்கை மட்டும் இல்ல. எங்க நீங்க மக்கள் மக்கள் நல கூட்டணிக்கு இது பொருந்தும். மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு தான் சார் உங்க கோரிக்கை. அவரு அதான் சொல்றேன், 2014 நீங்க முழுமையான அறிக்கையை படிக்கும் போது முன்னாடி நீங்க பார்க்கும்போது தலித் முதல்வர் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்து. ஆனா நாங்க இதை அறிவிக்கணும் அப்படிங்கிறது ரவிக்குமாரோட அவர் கருத்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட அதுதான். நான் விடுதலை சிறுத்தைகள் இருந்து நான் எங்க தலைவர் முதல்வராக வரணுங்கிறதுல யாரும் மாற்று கருத்து. ஆனா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்க ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் இது தேவையில்லாத குட்டையை குழப்ப வேணாம். ரைட். அப்ப தேவை எங்களுடைய குட்டையை குழப்ப வேண்டாம்னா, குட்டையை குழப்பறது யாருன்னா திரும்ப கேட்கிறேன். இதை சொன்னது உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் ஊடக தொடர்பாளர் இப்பயும் சொல்றாரு. ஆமா, நான் இந்த கருத்துல உடன்படுறேன்னு சொல்றாரு. உங்களுடைய பொதுச் செயலாளர் வைத்த கோரிக்கையே மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு தான், அதிமுக திமுக அல்ல. நீங்க ரெண்டையும் நீங்க இந்த கோரிக்கைங்கிறது அடிப்படையான கோரிக்கைங்கிறது எங்க கட்சியில எங்க பொதுச் செயலாளர் மக்கள் நல கூட்டணியில இதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது அவருடைய கருத்து, என்னுடைய கருத்து. அதுல எந்த மாற்றம் இல்ல. நாங்க அந்த கோரிக்கையோட நாங்க போய் அந்த மக்கள் நல கூட்டணியில வைக்கல, தனியா அவர் சொல்றாரு, அதை முன்னிறுத்துறாரு. ஆனால் இந்த கோரிக்கை பரவலாக கொண்டு போக வேண்டும், பரந்த வெளியில இதை விவாதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். விவாதிக்கப்படணும் சொல்றீங்க. விவாதிக்கப்படணும் சொன்ன மறுநாளே நீங்க வாபஸ் வாங்குறீங்க. வாபஸ் இல்ல, நீங்க அதுதான் நீங்க ரொம்ப தெளிவா நீங்க பாருங்க. அதுல சொல்றாரு தலைவர் ஒரு இடத்துல, விடுதலை சிறுத்தைகள் கவனமா இருக்கணும், ஊடகம் கவனமா இல்ல இல்ல எங்களுக்கு கவனமா இருக்கணும். அப்படின்னா இந்த தேர்தலில் நம்ம மக்கள் நல கூட்டணியில நம்ம இருக்கணும். மக்கள் நல கூட்டணியில தேர்தலை சந்திக்கணும். மக்கள் நல கூட்டணி மூலமா தான் நம்ம இந்த ஆட்சியை பிடிக்க போறோம்.
தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து அதை பத்தி பேசலாம் அப்படிங்கறத எங்களுக்கு கவனமா இல்ல எங்களுக்கு அதுல நீங்க சொன்ன இதுல வந்து கவனமா இருக்கணும். இதுதான் எங்களுடைய நாங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டது எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது நீங்க பார்க்கலாம், ஜனநாயக அதாவது இந்த ஆதரிக்க வேண்டிய ஜனநாயக சக்திகளே இதுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற இதை நீங்க அதுல நீங்க பார்க்கணும். அது அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி இன்று அதனை ஊதி பெரிதாக்கி மக்கள் நல கூட்டணியில் குழப்பம் என்னும் தோற்றத்தை உருவாக்கின சிலர் பெருமுனைப்புகள் யார் அதுன்னு கேட்கல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச இது. இந்த மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதை விரும்பாத சில சக்திகள். அது நீங்க வந்து யார் வேணாலும் நீங்க வந்து முதலமைச்சர் ஆணுங்கிறது உருவானதை விரும்பாத யாருன்னு சொல்லுங்க. புரியலீங்க. மக்கள் நல கூட்டணி உருவானதை இன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணி அது உடஞ்சு போயிடும். 4 பேரா இருக்கிறவங்க 5 பேரா இருந்தவங்க 4 பேர் ஆனாங்க, 3 பேர் ஆயிடுவாங்க, 2 பேர் ஆயிடுவாங்க, இது கூட்டணியே வந்து போயிடும், அவர் அங்க போயிடுவார் இங்க போயிடுவாருன்னு யாரு ஊதி பெருக்கினாங்களோ அவங்க. நானே கேக்குறேன், அதான் சொல்றேன், இது வந்து ஒரு விவாத பொருளா ஆனா தான் இது அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்க முடியுங்கிறது இயல்பா தெரியும். ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு, அதை கேட்கறதுக்கே நாதி இல்லைன்னு அந்த கருத்து எடுபடவே எடுபடாது. இந்த கருத்து வைக்கப்படும் போது இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் 4 குரல் எழும்போதுதான் இது வந்து பொது வழியில முன்வைக்கப்படும். பொதுமக்கள் 4 பேர் ஆமாமா 4 பேர் இல்லம்மா இந்த விவாதத்துக்கே உள்ளாக்காம இது சதி, இது வந்து பெருமுனைப்பு, இது வந்து அவங்கள்ட்ட பேசுறாங்க இவங்கள்ட்ட பேசுறாங்கன்னு சொன்னா இது விவாதத்துக்கு எடுக்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் வருது. இல்ல இன்னைக்கு நீங்க விவாதம் வச்சிருக்கீங்க, நாங்க அறிக்கை 2வது முறையா வச்சிருக்கீங்க. திராவிட நாடு கோரிக்கையை வந்து பேரறிஞர் அண்ணா கைவிடும் பொழுது அவர் சொன்னது அதுக்கான தேவை, அந்த கோரிக்கைக்கான தேவை அப்படியே இருக்குது, நாங்க வந்து அது கைகழுவி விடல அப்படிங்கிறாரு. எங்களுடைய கோரிக்கைக்கான தேவை இருக்கு, இன்னமும் இருக்கு. நாங்க வந்து கைகழுவி திராவிட நாடு கோரிக்கை திமுக என்ன செஞ்சு வரலாறு தெரியும். இல்ல அதே மாதிரி அப்ப தலித் கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் அதே பண்ணிருக்கு. இல்ல அது என்னன்னா அந்த கோரிக்கைக்கான தேவை இருக்கு, அது இன்னைக்கு மாறி இருக்கு. தமிழ்நாடுங்கிற தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கை அது மாறி இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை பண்ணிக்கணும். திமுக தலைவர் வந்து அப்ப முதலமைச்சரா இருந்த போது சொன்னாங்க, அரசு கேபிள் டிவி என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அது அடக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னார் போன பேர்ல. அது மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த கோரிக்கையெல்லாம் அப்படியே இருக்கு சொன்னீங்க. நீங்க இந்த கோரிக்கையை முன்னெடுக்கல, வேற யார் முன்னெடுப்பான்னு எதிர்பார்க்கிறீங்க? அதுதான் அதிமுக வந்து தலித் முதலமைச்சரான்னு சொல்லுமா, திமுக வந்து தலித் முதலமைச்சரான்னு சொல்லுமா? தலித்துகளுக்காக இயக்கம் கண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஒரு விளக்கம் அளித்து யாரோ சதி பண்றாங்க, ஏதோ பூச்சாண்டி காட்டுறாங்க, நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாங்க, அப்படித்தாங்க சொல்லுவோம். தலித் தாங்க முதலமைச்சர் ஆகணும். நீங்க சொல்லுங்க யார் சொல்லுங்க? அதான் நாங்க சொல்றோம். நாங்க தலித் முதல்வர் ஆகணும் தான் நாங்க சொல்றோம். இன்னும் இப்போ நான் என்னுடைய கருத்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள், நான் என்னுடைய கருத்து எங்க தலைவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் என்னன்னா நாங்க இருங்க, நீங்க என்னன்னா ஒரு குறைந்த விளம்பரங்கள்ல கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டானாலே அந்த சொன்னதெல்லாம் செல்லாதுன்னு அர்த்தம். நீங்க எப்ப வந்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே ஆவனா ஈனா ஊனாலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு விஷயம் என்னன்னா அந்த தலித் முதல்வர் அப்படிங்கிற சொல்லாடல் அப்படிங்கறது வந்து இது வெறும் வெற்று முழக்கமா நாங்க சொல்லல. இது வந்து இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வந்து இந்த கோரிக்கை எழும். நான் யாராவது ஒருத்தர் எழுப்ப வேண்டியது, யாரு வந்து முன்னாடி வந்து இந்த கோரிக்கை எழுப்புறதுக்கான வந்து தேவை இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க இன்னைக்கு முன்மொழிஞ்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து வலுவா வைக்கிறதுக்கான தலைமுறை வரும். அப்ப அந்த நேரத்தில் அது கண்டிப்பா நடைமுறை ஆகும். அதிமுக தலித்தை முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்த போதா? கண்ணு கட்டிய தூரத்துல. திமுக முன்னிறுத்த போதா? கண்ணு கட்டிய தூரத்துல. வேற யார் முன்னிறுத்த நினைக்கிறீங்க? இன்னைக்கு மக்கள் நல கூட்டியக்கத்துல நீங்க வந்து ஒரு மேஜர் பார்ட்னர் அல்லது நீங்க ஒரு ஈக்குவல் பார்ட்னர், 4 பேருமே சமாளவலான பங்காளின்னு நம்ம வச்சுக்கணும். நான் வந்து யாரையுமே கூட்டி குறை சொல்ல, 4 பேருமே ஆளுக்கு 25 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கணும். அப்ப ஈக்குவல் ஷேர் இருக்கிற இடத்துல கூட உங்களால உங்களுடைய கொள்கையை உரத்து பேச முடியல, வேற எங்க பேசுவீங்க? நான் கேக்குறேன். நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி, அதுல எந்த மாற்றம் இல்ல. ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். இது ஏற்கனவே வந்து 4 தலைவர்களும் இணைந்து முடிவு எடுத்ததுக்கு தான் இது ஒரு தடையா இருக்குதே தவிர அந்த கருத்தியலுக்கு எந்த தலைவரும் மாற்று கருத்தை சொல்லவில்லை. கூடாது, தலித் முதல்வர்கள் வரக்கூடாது என்று எந்த தலைவரும் சொல்லவில்லை. மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு பின்னாலே 4 தலைவர்களும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் 4 தலைவர்களும் இந்த மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை வருகிற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்துவிட்டு நிற்பதில்லை. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்து கொள்வோம் என்பதுதான் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு இருக்கிறதுனாலதான் இதற்கான பதிலை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. வரவேற்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான கருத்து. அந்த நிலைப்பாடு என்னன்னா, நீங்க வந்து தலைவர் திருமாவளவனை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடியாது, இல்ல வைகோ அறிவிக்க முடியாது, அப்படிதான் இவர்கள் முடிவெடுத்தார்களே தவிர ஒரு அந்த தத்துவத்திற்கு வந்து அவங்க தடை போடல. அவங்க அதனால அந்த தத்துவத்தை அறிவிப்பதற்கு வந்து அவங்களுக்கு வந்து பின்னடைவு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த தத்துவம் போட்டோவா இருக்கட்டும், எனக்கு என்னன்னா இத வந்து இப்போ திருமாவளவன் கண்டித்திருப்பது கூட எனக்கு அது ரவிக்குமாரை தான் கண்டித்திருக்கிறாருன்னு எனக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இல்ல விளக்கம் அவருக்கு தான் விளக்கம் சொல்லி போறேன். ஏன்னா 26 நினைக்கிறேன் அவங்க மாநாடு 26, 27 மதுரையில் நடந்தது.
அப்ப முடிவெடுத்தாங்க முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அவர் ஜனவரி 29 தன்னுடைய பேஸ்புக்ல ஒன்னு எழுதுறார். தமிழ்நாட்டில் தலித் ஒருவர் முதலமைச்சராக வருவதை நீங்கள் ஆதரித்தால் இதை ஷேர் செய்யுங்கள். 29ஆம் தேதி மாநாடு முடிந்த பிறகு 30ஆம் தேதி தான் அந்த 2014 கட்டுரையை வந்து சட்டமன்ற தேர்தல் முன்னெடுக்கப்படும் போது நீங்க வந்து அவர் சொன்ன போல உங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்றாரு ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டுமானால் இது அதிகம் பெறுங்கள். அதிகமான அப்ப எந்த வருஷத்துக்கு 2026லயா 2016 இப்பவும் நாங்க சொல்றோம், இப்பவும் சொல்றோம் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுதான். நாங்க வந்து மறுக்கல, நாங்க வந்து ஓடி ஒளியல. இந்த எங்களுடைய கட்சிக்கு வந்து நாங்க வந்து பொதுச் செயலாளர் அவர் தொடர்ச்சியா இதை பேசிட்டு இருக்காரு. நானும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது. அதாவது நீங்க என்னங்க இருங்க, நான் சொல்றேன் என்ன இதை வந்து நாங்க ஒரு உங்க தலைவர் செயலாளர் வைகோ அவர்களுக்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது. அவர் முதல்வர் அமைச்சராவதற்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. ஏன் வைகோ முதலமைச்சராக கூடாதுங்கிற கேள்வியை ஒரு மாதங்களுக்கு முன்னாலே மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றார். வைகோ முதலமைச்சர் வேட்பாளரா திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னொன்னு சேருங்களேன். நல்ல கண்ணு முதலமைச்சர் வேட்பாளராக சேர்த்துங்க. அதெல்லாம் வரத்தான் செய்யும் அந்த பேச்சுக்கு. இது வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவரை பற்றி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த தலைவர் ஒரு மாதத்திற்கு முன்னால் ஏன் தகுதி வாய்ந்த தலைவர்கள் எங்கள் மக்கள் நல கூட்டணியில் இல்லையா, நல்லக்கண்ணு இருக்கிறார், அனைத்து தகுதி பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர்கள் பொதுச் செயலாளர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தவர் முதல்வராக ஏன் வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தியலை வைக்கிற பொழுது இது ஒரு பொதுவான கருத்தியலை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரை பற்றி நாம் ஒரு கேள்வியை முன்வைத்தால் அந்த கேள்விக்கு பதில் சொல்வது கடினம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் பானுகம் உள்ளிட்ட பலரிடம் நிறைய கேள்வி கேட்கொண்டிருக்கு. இடைவெளிக்கு பிறகு எழுதக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஒரு வலைப்புல வந்து அதிகம் பயிர்கள் சொன்னா இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆகிறது, சதி நடக்கிறது, பிளக்க பார்க்கிறார்கள், பெருமுனைப்படுகிறார்கள், விடுதலை சிறுத்தைகளை விளக்கம் கொடுக்க நிலை ஏற்படுகிறது. இதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு மல்லை சத்யா அவர்கள் எங்களுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று மதுரையுடைய மண்டல மாநாட்டில் அறிவிக்கிறார். அவருடைய இன்னொரு புதுக்கோட்டை சேர்ந்த இன்னொரு நிர்வாகியும் அதே பேசுகிறார். வைகோ அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், எனக்கு 144 தடை உத்தரவு இருக்கிறது, சில விஷயங்களை பேச முடியும், சில விஷயங்களை பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது முதலமைச்சர் வேட்பாளரை பற்றியதா வேறு எதுவும் பற்றியதா? தலித் முதல்வர் வேட்பாளர் சர்ச்சை ஆரோக்கியமானதா அரசியலா அல்லது ஆரோக்கியமான அரசியலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொள்கிறோம். நான் சமூக ஆர்வலர் அரசியல் செயற்பாட்டாளர் பானுகோம்ஷ கேட்க விரும்புகிறது, இது போன்ற இந்த தலித்துகள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி. 60 ஆண்டு கால வரலாற்றில் நம்ம வந்து ஒரு முதலமைச்சரோட கொண்டு வர முடியல ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆனா இதை சாத்தியமாக்குவது ஒரு தலித் இயக்கமாக முன்னெடுக்கக்கூடிய இயக்கங்களால் மட்டும்தான் சாத்தியமாக்க முடியுமா அல்லது பெரிய கட்சிகள் நினைத்தால் சாத்தியமாக்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு சிக்கல் நேர்ந்த போது அவர்கள் வந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக நியமிச்சாங்க. அதுபோல வேற இப்ப தனபால் அவர்களை சபாநாயகராக நியமிச்சிருக்காங்க. அதுபோல இன்னொரு முருகேசன், மாடசாமி, கந்தசாமி இல்லாட்டி யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலித்தை கொண்டு வந்து அவங்க வந்து முதலமைச்சர் ஆக்கியிருந்தா இவர்கள் சொல்லக்கூடிய தலித் முதல்வர் ஏற்பாட்ட அதிகார நுகர்வு சாத்தியமாயிடுங்கிறது நடந்துருமா? அதுதான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது பெரிய கட்சிகளால தான் இது சாத்தியம். ஏன்னா அதிகாரத்துக்கு யார் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதோ அவர்கள் தான் தலித் முதலமைச்சரை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. அவங்க வந்து அவங்கள முன்னிறுத்த பாப்பாங்களா இன்னொருத்த முன்னிறுத்த பாப்பாங்களா? இப்ப தமிழக முதலமைச்சருடைய நேருல பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில சாத்தியம் இல்ல. ஆனா பெரிய கட்சிகளாக வாக்கு வங்கி பெரிய அளவில் இருக்கிற கட்சிகளால தான் ஒரு தலித் முதல்வரை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் ஆகணும்னா உங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கணும், தேர்தலில் அரசியலில் வெற்றி பெற்று வரணும். அப்ப அந்த இடத்துலதான் அந்த சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா அந்த மாதிரியான முழக்கத்தை வைப்பதுங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியாக வரவேற்கக்கூடியது. ஆனா விசிகேல இருந்து எந்த சமயத்தில் அந்த கோரிக்கை வருகிறது, எந்த சமயத்தில் அதை எழுப்புறாங்க அப்படிங்கிறது தான் இதன் பின்னால் இருக்கிற அரசியல். இது ஒரு ஃபீலர்ஸ் மாதிரி விட்டு பாக்குறாங்க. இதற்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது நம்ம கூட்டணியில சொன்னா மட்டும் ஃபீலர்ஸா மாறுது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல ஜனவரி 7ஆம் தேதி இவர்கள் பேசியதற்கு 20 நாட்கள் முன்னால
ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடக்குது. மதிமுகவுடைய மண்டல மாநாடு நடக்குது. திரு மல்லை செட்டியா அவர்கள் மற்றும் ஒரு செல்வேந்திரன் புலவேந்திரன் ஒருத்தர் அவர் மதிமுகவுடைய சிவகங்கை மாவட்டத்தினர் அவங்க எல்லாருமே வந்து பேசுறாங்க. இது வந்து சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு செல்வந்தியப்பன் அப்படிங்கிற பேசுறாரு. அவங்க எல்லாருமே வழக்கம் போல நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவீங்களே, அந்த மாதிரி தியாகம் பண்ணிடக்கூடாது, இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளரா உங்களை தான் அறிவிக்கணும், நீங்க தான் நிக்கணும்னு சொல்றாங்க. அவர் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு 144 தடை போட்டிருக்காங்க, இதை பேசலாம் இதை பேசக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன், மறுத்து சொல்ல என்னால் முடியவில்லை. ஆனால் எனக்கு வந்து முன்னாடி ஒரு சேரன்கார் பின்னாடி ஒரு சேரன்கார்லாம் போனுங்கிற ஆசை இல்லைன்னு முதல்வர் வேட்பாளர் பதவியை குறிப்பிடாம அதை பத்தின ஆயத்தத்தை முழுமையா குறிப்பிடார். அப்ப விடுதலை சிறுத்தைகள் சொன்னா ஃபீலர்ஸ், மதிமுக சொன்னா ஃபீலர்ஸ் கிடையாதா? இதே போல திரு நல்லக்கண்ணை முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பெரிய சர்ச்சை எல்லாமே ஒரு பெரிய விவாதம் வந்தது. சோ அப்பெல்லாம் ஃபீலர்ஸா ஏன் பார்க்க ஒரு நியாயமான கோரிக்கையா பார்க்கப்பட்டது. இது மட்டும் தான் ஃபீலர்ஸா பாக்குதுங்கிறது இல்ல. கூட்டணியில் இருக்கிற 4 கட்சிகளில் இருந்து வருகிற அந்த கட்சி சார்ந்த கோரிக்கைகள் அனைத்துமே, முதல்வர் வேட்பாளர் குறித்த கோரிக்கை அனைத்துமே ஃபீலர்ஸ் தான். இந்த 4 கட்சிகளுக்குள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருகிறது, யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் மறுக்கிறார்கள், எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது பிற கட்சிகளிடம் இருந்து, கூட்டணிக்குள்ள இருக்கிற பிற கட்சிகளிடம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலர்ஸ் தான் 4 கட்சிகளுமே இருக்கு. ஏன்னா அந்த வைகோ சொல்கிறபடி இந்த 144 4 கட்சி தலைவர்களுக்கும் இருக்கும். அப்ப 2ஆம் கட்ட நிலையில் 3ஆம் கட்ட நிலையில் இருக்கிற தலைவர்களை விட்டு பேசி பார்த்து ஃபீலர்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்கிறது அளவுல தான் இதை பார்க்க முடியும். இல்ல இது வந்து ஒரு விவாத பொருளா தானே பார்க்கணும். நீங்க இது வந்து ஃபீலர்ஸ்ங்கிறது ஒரு தலித்தே சொல்லும் போது அதற்கான வேற கலர் கொடுக்கல. அந்தந்த மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது நல்ல கண்ணுவை முன்னிறுத்தும் போதோ வைகோ முன்னிறுத்தும் போதோ அந்த கட்சி தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் சொல்லும் போது ஒரு தலித்த முதல்வர் வேட்பாளர் அந்த கட்சி அவங்களுடைய முதல்வர் வேட்பாளர் சொல்றாங்க, அப்படியே பார்க்க கூடாது. அந்த தலித்துங்கிற ஒரு அடையாளத்தோட வந்து அதுதான் ஒரு விவாத பொருளாகுது. இடதுசாரி இயக்கங்கள் அவங்களுடைய தலைவர் சொல்றாங்க நல்ல கண்ணுவ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் அவங்களுடைய தலைவர் சொல்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் அவங்க தலைவர் சொல்றாங்க. அப்படி இல்ல போனோம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலித்தை முன்னிறுத்த பாக்குறாங்க, ஒரு தலித் முதலமைச்சர், இப்படியே விவாதம் மாறுது. இல்ல அந்த மாதிரி விவாதம் மாறல, இந்த மாதிரி தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த 4 கூட்டணியில் இருக்கிற மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற 4 கட்சிகளும் முதல்வர் வேட்பாளர் குறித்து அவரவர் சார்ந்த கருத்துக்களை வைக்கும்போது அது ஃபீலர்ஸ் தான். இல்ல நீங்க நல்லா உணரணும். திரு வைகோவோ மற்ற தலைவர்களும் எல்லாருமே பேசும்போது யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பத்தி பேசல, ஒரு தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு பத்தி தான் பேசுறாங்க. தலித் முதலமைச்சர்னால தான் இந்த விவாதம் எழுது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னா நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோம் பாஸ் அப்படின்னு முடிஞ்சிருக்குமே. அது அதாவது எங்கள் கட்சி தலைவரை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லி இருந்தா அது நான் கட்சிக்குள்ள உள்ள இது, வைகோவை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்ற மாதிரி. தலித்னு சொல்லும்போது அது பொதுப்படையான ஒரு இதாக வருது, அதனால விவாதத்துக்கு பரந்துபட்ட வெளியில் விவாதமாக மாறுகிறது. அந்த அளவுல தான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். நான் திரு மா வெங்கடேசன் கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு பாஜக பிரமுகரா மட்டும் இல்லாம ஒரு செயற்பாட்டாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் கூட இருக்கிறீங்க. ஒரு பெருங்கட்சிகள்ல இப்ப சுசில்குமார் சிண்டே அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டார், சத்யவாணி முத்து கக்கன்ல இருந்து ராசால இருந்து தற்போதைய சபாநாயகர் தனபால்ல இருந்து நிறைய தலித் பிரமுகர்கள் வந்து தங்களுடைய நிலையில அவங்க உச்சத்தை தொட்டாங்க. சோ அவங்க ஏதாவது ஒரு பதவியில வந்தாங்கன்னா உடனே தலித்துகளுக்கு எல்லாம் மறுமலர்ச்சி ஏற்படும் நம்ம நம்ப முடியுமா? ராசா வந்தனால எந்த தலித்துக்கு என்ன நடந்துச்சு, சத்யவாணி முத்து வந்தனால எந்த தலித்துக்கு என்ன நடந்துச்சு, கக்கன் அவர்கள் வந்தனால எந்த தலித்துக்கு நடந்துச்சு, இவர் தனபால் அவர்கள் வந்தனால எந்த தலித்துக்கு, அவரவர் அவங்களுடைய கட்சி எங்க இருக்கிறாங்களோ அதற்காக உழைப்பாங்களா, தலித் சமுதாயத்துக்காக உழைப்பாங்களா? அப்ப தலித்துக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்துல இருந்து ஒரு தலித் முதல்வர் வேட்பாளர் வந்தா தானே இந்த தலித்துகளுக்கான அதிகார பகிர்வு நுகர்வு அப்படிங்கிற சாத்தியமா இருக்கும். ஒரு வகையில பார்த்தா அது சரியா இருக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலித் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது கூட அது செயல்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு. ஏன்னா மாயாவதி வந்த நீங்க அந்த ஊபியில கூட அவர்கள் வந்த பிற்பாடு தான் வந்து அங்க சாதிய வன்கொடுமை வந்து அதிகமா நடந்தது. இல்ல புள்ளிவிவர அடிப்படையில அப்படிதான் பாக்குறோம். ஆனா அது வந்து விழிப்புணர்வுடைய வெளிப்படையா நீங்க இதை பார்க்கணுமா, இல்லாட்டி குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு பார்க்கணுமா? மக்கள் புரிய வச்சிருக்கேன். முலாயம் சிங்கோட ஆட்சியர் காலத்துல 25,000 குற்றப்பதிவு நடக்குது தலித்துகளுக்கு எதிராக, மாயாவதி ஆட்சி காலத்துல 40,000க்கு மேல நடக்குது. இத குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு பார்க்கணுமா, இல்லாட்டி விழிப்புணர்வு நம்முடைய முதலமைச்சர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் வந்து பகிரங்கமா வெளியே வர்றாங்க. ஒரு தலித் முதலமைச்சர் வரும்போது அந்த சமுதாயத்திற்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது. ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் வரும்பொழுது நம்மாலும் அது போல வர முடியும் என்கின்ற ஒரு மன தைரியம், ஒரு அதிகார பரவல் வந்து எல்லார்ட்டையும் போகுது, அதனால நமக்கும் வந்து வாய்ப்பு இருக்கிறது, நம்மாலும் முன்னேற முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா இந்த கோரிக்கையால வரும். அப்படி வரும்பொழுது அது ஒரு இந்த சமூக சூழல் வந்து மாறும் கண்டிப்பா. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எந்த முதலமைச்சர் வந்து அதிமுகவோ திமுகவோ மதிமுகவோ தேமுதிகவோ யார் முதலமைச்சர் பாமகவோ யார் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டாலும் அவர்கள் எந்த ஜாதின்னு யாரும் பேசுறதே இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து சொன்னா உடனடியாக அதை எப்படி தலித்தை கொண்டு வரலாம், தலித் வருமா, தலித் அரசியல் சரியா, இது வந்து இப்படி பண்ணலாமா, உங்க கட்சியில செஞ்சுக்க நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க, இது போன்ற விமர்சனங்கள் வந்து தலித்துகள் மீது
அந்த தீண்டாமை குறைந்தாலும் கூறுகிறாங்களோ அரசியல் தீண்டாமை இன்னும் தொடர்கிறது தான் பார்க்க முடியும். இல்ல யாருமே அது மாதிரி யார் விமர்சனம் வைத்தார்கள் என்று எனக்கு தெரியல. வந்து ஒரு தலித் வேட்பாளர் வரக்கூடாது சார், இது ஆதரிக்கலன்னா என்ன சார் அர்த்தம்? நானும் சொல்றேன், இப்ப இந்த சித்தாந்தம் ஆதரிக்கல. அதாவது என்னன்னா, இப்போ வந்து நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி 26ஆம் தேதி ஒரு மாநாடு நடக்கிறது, 29ஆம் தேதி அவர் ஒரு தலித் முதலமைச்சர் நீங்க ஷேர் செய்கின்றாரு. அதுக்கு பிற்பாடு வந்து 30ஆம் தேதி தான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் மறுபிரசுரம் செய்யப்படுகிறது. இதுலயே வந்து இவர்களுடைய பின்னணி இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. 30ஆம் தேதி திருப்பி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ரவிக்குமார், தலித் ஒருவர் ஏன் இங்கு முதல்வராக வர முடியவில்லை என்பதை அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் விவாதிக்க முன்வர வேண்டும். இது யாருக்கான கோரிக்கை என்பதுதான் வந்து நம்ம விவாதிக்கணும். இது வந்து மக்கள் நல கூட்டணிக்கான ஒரு கோரிக்கையா தான் நான் பாக்குறேன். நான் இப்ப அங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து குடுக்கறாங்க குடுக்கல. ஆனா பெரிய இயக்கங்கள் எங்கேயாதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாஜகவுடைய இந்த நாட்டுடைய பிரதமர் பாஜக இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து பேசும்போது, நாங்க தலித்துகளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டோம், நாங்க தலித்துகளுக்கு எல்லாம் செய்வோம், அம்பேத்கர்ங்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் நாங்க அவ்வளவு ஜீவன் இல்லாம சொல்லி சொன்னாரு. தலித்துகளுக்கான என்ன முன்னுரிமை கொடுக்கப்படுங்கிற பாக்கணும்ல நம்ம. அதுதான் ஒரு எந்த கட்சியுமே இல்லாம நீங்க காங்கிரஸ்ல வந்து ஒரு தேசிய தலைவரா தலித் இது வரைக்கும் வந்ததில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய கட்சி தான், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இது வரைக்கும் வரல. இன்னைக்கு இந்த 2014 பொலிட் பீரோல நீங்க கம்யூனிஸ்ட் சிபிஎம்ல பாத்தீங்கன்னா பொலிட் பீரோல 12 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட அதுல தலித் இல்ல. ஆனா இங்க வந்து தேசிய கட்சியில ஒரு தலித் வந்து தேசிய தலைவரா வந்திருக்காரு. ஒரு மாநில கட்சியாக தமிழகத்துல வந்து கிருபாநிதி வந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல வந்திருக்காங்க, ஹரியானால வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலயும் ஹரியானாவிலையும் சூரஜ்பான் என்கின்றவர் வந்து மாநில தலைவராக வந்திருக்கார். அவர் வந்து கவர்னராகவும் ஆக்கியிருக்கோம். பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்கும்போது 2004 அவர் கவர்னரா ஆக்கியிருக்கோம், ஊபிக்கும் ஆக்கியிருக்கோம். சுசில்குமார் சிண்டேவோட தான் வந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆனாரு. அதனால என்ன ஆச்சு, ஒரு ஆள் உங்களுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்கான ஒரு ஆள் பார்க்க முடியும், தலித்துகளை முன்னேற்றத்துக்கான விஷயம் எங்க வருதுங்க? அந்த சூரஜ்பான் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஊபில இங்க எப்படி அந்த பஞ்சமி நிலங்கள் போல இருக்கோ, அங்க வந்து பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை அவர் தலித்துகளுக்கு வந்து மீட்டு கொடுத்திருக்கிறார். பல்வேறு சமூக செயற்பாட்டில் அவர் முன்னெடுத்து மிகப்பெரிய போராளி. அந்த ஊப்பில நீங்க அவருடைய பேரை சொன்னீங்கன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தலித்துகள். அவர் வந்து பாஜகவோட எம்பியா இருந்தவர், சபாநாயகராகவும் இருந்தார். அவர் சில மாதங்கள் வந்து சபாநாயகராக இருந்தார். அவர் மறுபடியும் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய பொறுப்புல தான் பாஜகவில் இருந்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு நீங்க அன்னைக்கு மோடி அவர்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கின்ற கட்சியா நீங்க பிஜேபியை மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது. இல்ல அதான் நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். அங்கங்க ஒரு நிர்வாகிகள் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாரு அப்படிங்கிறக்கா தலித் சமுதாயம் மேலோங்கி போயுது அப்படிங்கறத பெரிய கட்சி மேல தன்னம்பிக்கை வரும்னு சொல்ல வரேன். நான் ஒரு தலித் தலைவரா வரும்பொழுது அந்த மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்னு சொல்ல வரேன். நான் பானுகம்ச கேட்கிற விஷயம், காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு திரு பீட்டர் போன்ஸ் அவர்கள் வந்து மாநில தலைவராக வருவாரு, தமாக வந்து பிளவுபட போகுது அப்படிங்கிற பேச்சு வரும்போது, இதுவரைக்கும் ஒரு சிறுபான்மையினர் தலைவர் வந்ததே இல்ல, மூத்த தலைவராக இருக்கிறார், ஆனது இல்லைன்னு. ஆனா ஒரு சிறுபான்மையினர் பற்றியும் தலித் பற்றியும் ஒரு அரசியல் ஒரு அலர்ஜி இருக்குதோ, அவங்க வந்து நம்ம வந்து அப்படியே அங்க வச்சிருக்கணும், ஓரமா இருக்கணும், வாங்க கை கொடுங்க கையெழுத்து போடுங்க, நீங்க சீட்டுக்கு வர போறீங்க அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தாந்தம் இருக்குதோ. அதாவது தலைவர்கள் எந்த அளவுக்கு கட்சியினுடைய மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்ட் அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்கிறது நீங்க கேட்கும்போது கேக்குறீங்க. தலித் வந்துட்டாப்ல தலித்துகளுக்கு பெரிய அளவுல செய்வாங்களா? அந்த மாதிரி இதை பார்ப்பதை விட ரெப்ரசன்டேஷன் எந்த அளவு அதிகமாக, குவான்டிட்டி தான் அந்த இடத்துல. ஒரு மக்கள் திரள்ல வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல அதிகார கட்சிகளினுடைய அதிகார பதவிகளில் இருக்கிறார்கள், அவங்க உடனே அதே கம்யூனிட்டிக்கு செய்வாங்கிறது அவசியம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் குவான்டிட்டி எந்த அளவுக்கு நீங்க நம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்துறீங்களோ அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியான ஒரு தலைவர் உருவாகி வரலாம் அப்படிங்கறதா. இப்ப பெண்கள் வந்து பெரிய அளவுல மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல அரசியல்ல இல்லவே இல்லை. பெண்கள் அதிக அளவுல வரணும்னு சொல்றோம். எதனால சொல்றோம்? உடனே அவங்க பெண் தலைவர்கள்லாம் பெண்களுக்கு செய்வாங்கன்னா இல்ல. அதிக அளவில் பெண்கள் வரும்போது, குவான்டிட்டி கூடும்போது அதிலிருந்து ஒரு பெண் தலைவர், குவாலிட்டியான பெண் தலைவர் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறு தலித் தலைவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் பொது வெகுமக்களுடைய ஆதரவையும் பெறக்கூடிய சர்வ வல்லமைப்பட்ட தலைவர் ஆனா மட்டும்தான் இது சாத்தியம் நினைக்கலாமா? அவ்வளவுதான். நீங்க வந்து அனைத்து மக்கள் திரளையும் போய் சேரணும்னா கட்சியினுடைய அதிகார பதவிகளில் தலித் தலைவர்கள் வந்து அப்ப முதல்ல வந்து தலித்துகள் அடையாளத்தை புறந்தள்ளணுமோ? ஏன் புறந்தள்ளணும்? தேவையில்லையே. எல்லா அடையாளத்தோட இருந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள், புதிய தமிழகம் போன்ற இயக்கங்கள், பூவை ஜென்மூர்த்தியோட இயக்கம் போன்ற இயக்கங்கள் தலித்தோடைய அடையாளத்தோடையே இருந்து வெகுமக்களுடைய ஆதரவை பெற முடியாதா? அதனாலதான் ஏன்னா அவங்க தன்னுடைய இதை வந்து சுருக்கிக்கிறாங்க. தலித்துகளுக்கான கட்சிகளாக தன்னை முன்னிறுத்தும் போது
வெகுஜன பார்ட்டிகள்னு இருக்குல்ல, பொதுவான பார்ட்டிகள்னு இருக்குல்ல, ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ அந்த மாதிரியான வாக்கு வங்கிகளை மிக அதிக அளவில் வைத்திருக்கிற பார்ட்டியில வரக்கூடிய ஒரு தலித் தலைவரால அனைத்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக பரிமாற்ற முடியும். ஏன்னா அத்தனை பேரையும் அவர் ரெப்ரசென்ட் பண்ணுவாருங்கிறது. எல்லாருடைய பிரச்சனைகளையும் அவர் பிரதிபலிப்பார், எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கான பொதுவான தலைவரான உருவம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்த பார்ட்டியை பொறுத்தளவுல நாங்க தலித்துகளுக்கான பார்ட்டின்னு சொல்லும் போது அந்த வட்டம் சுருங்கி போகுது. அதனால அது வெகுஜனத்தை போய் சேர்றதுல ஒரு ப்ராப்ளம். சொல்றதுல ஒரே ஒரு இதுன்னா, அவங்க சொன்ன கருத்துல வந்து ரொம்ப முக்கியமா என்னன்னா, அந்த எல்லா மக்களுடைய அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்றது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு மாநாடு, சாதி தொடர்பான மாநாடு எங்கேயுமே நீங்க நடத்தல. நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா தெரியும். தமிழீழ அங்கீகார மாநாடு, மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு, கருத்துரிமை மாநாடு, இரட்டை வாக்குரிமை எப்படி முன்னிறுத்துறோங்கிறத தாண்டி நம்மளை எப்படி பாக்குறாங்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்க பாஜக வந்து தலைகீழ நின்று வளர்ச்சி அரசியல் பேச சொல்லி யாராவது ஏத்துக்கிறாங்களா? எல்லாரும் வந்து இந்துத்துவா கட்சின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு காவி இயக்கம்னு ஊடகங்கள்ல குறிப்பிடவே படுது, ஆங்கில தமிழ் ஊடகங்கள், ஒன்னும் குழப்பமே இல்லை. அப்ப அவங்க எவ்வளவுதான் வளர்ச்சி மக்களுடைய பார்வையில் அவர்களுக்கு ஒரு முத்திரை. அதுதான். ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இந்த சமூகம் வந்து இன்னைக்கு தான் வந்து நீங்க வெளிப்படையா நீங்க பேசுனீங்கன்னா, இந்த சமூகம் இப்பதான் வந்து இந்த சமூகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்கு, எழுத ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இந்த சமூகத்தினுடைய பார்வை நீங்க பாத்தீங்கன்னா, தலித்துகள்லாம் எப்படி இருப்பாங்க, முஸ்லிம்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒவ்வாமையை வந்து பேசக்கூடாதுன்னு தடுக்கிறது, பேசக்கூடாதுன்னு தடுக்கிறது தலித் அல்லாதவர்களா இல்ல, ஒரு தலித் தலைவர் தான் சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கவனமா இருக்க வேண்டும் சொல்றது யாரு? அது வந்து வழிகாட்டுதல், எங்களுக்கு கொடுக்கிற வழிகாட்டுதல். ஒரு தலைமை வந்து போட்டு வழிகாட்டு. அதாவது இந்த விவாதம்ங்கிறது வந்து எங்க கட்சிக்கோ எங்க தலைவர் மட்டுமே சுருக்கிற வேணாம். நீங்க தலித்து தலைமை, தலித்து முதல்வர் அப்படிங்கறது ஒரு விசால பார்வையில் நீங்க கொண்டு அதை பாக்குறதுக்காக இந்த விவாதம். நான் கேட்கிறேன், இல்ல இருங்க கேளுங்க, நான் சொல்லல, இருங்க கேளுங்க. அதாவது இதை விரிவாக்குவதற்காக தான் இரண்டாவது முறையாக இந்த விவாதத்தில் எடுக்கிறோம். ஆனா என்னென்ன இதற்கான தயக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க மற்றவங்க எனக்கு ஒரு கருத்து இருக்குது. நான் வந்து என்னுடைய தலைவர் தான் வந்து வரணுங்கிற ஒரு கருத்து இருக்கு. ரவிக்குமார் என்னுடைய தலைவர் பொதுச் செயலாளருக்கு அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையுமே வந்து வழிகாட்டி அமைதிப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு தலைமைக்கு இருக்கு. அப்ப அந்த தலைமைக்கு நாங்க கட்டுப்பட்டு எந்த வழியில போகணுமோ நாங்க அதை அவங்களுக்கு தெரியும், எங்களை விட அவங்களுக்கு தான் தெரியும். மூத்த தலைவர்களா இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய தலைவரோட அறிக்கையில காலங்காலமாக தமிழ் அரசியல் தொடரும் ஜாதி ஆதிக்கத்திற்கு எதிராகவும், தமிழ் அரசியல் தொடரக்கூடிய ஜாதி ஆதிக்கத்திற்கு எதிராகவும், தலித்துகளின் மீதான அரசியல் சொல்றதுக்கு எதிராகவும் உரையாட வேண்டிய ஜனநாயக சக்திகளும் இதனை தலித்துகளுக்கு எதிராக திரிப்பட துடிக்கிறேன் என்பது அதிர்ச்சி அளிக்கின்றார். யார் சார் அந்த ஜனநாயக? நீங்க இந்த விவாதம் தொடங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில வந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய அண்ணன் சுபவி வந்து இந்த ஒரு கேள்வி எழுப்பினார். இதை வந்து நீங்க வந்து ஏன் வந்து தலித்து முதல்வர் வேட்பாளர் சொல்லும் போது ஏன் வந்து அருந்தியர்கள் எவ்வளவு சீட்டு கொடுத்தீங்க என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பினார். இது வந்து அவர் எழுப்பின கேள்வி. எங்களை பொறுத்தளவு வந்து தலித் முதல்வர் அப்படின்னா வெறுமனே வந்து நாங்க தனியா வந்து பல்லர் முதல்வர் வேட்பாளர், பறையர் வேட்பாளர், சக்லேர் வேட்பாளர் நாங்க சொல்லலாம். இதை முன்னிறுத்துறதுக்கு நீங்களே தயங்கும் சொல்லி முடிச்சிருங்க. சகோதர இயக்கங்களை சேர்ந்து அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அப்ப தலித் முதல்வர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து பொதுவான ஒரு சொல்லாடல், அதுக்குள்ள எல்லாமே அடங்குறாங்க. நான் கேட்கிறேன், பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் தொடங்கும் பொழுது அந்த இடைநிலை சாதிகளா இருக்கிற பார்ப்பனர்களுக்கு அடுத்து வருகிற சாதிகள் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப இந்த இயக்கம் தொடங்கும் பொழுது யாராவது ஒருத்தர் ஏங்க இதுல வந்து யாரு ரெட்டியார் முதல்வர் வரணுமா, செட்டியார் வரணுமா, இல்ல வன்னியர் வரணுமான்னு யாராவது ஒரு கேள்வி எழுப்ப முடிஞ்சதா? அப்ப இது ஒரு திசை திருப்புற ஒரு பார்வையா இருக்கு. இந்த பார்வை, இந்த கோட்பாடவே வந்து தலித் முதல்வர் என்னுடைய கருத்து. தலைவருடைய அறிக்கை வந்து சுபவீரபாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட அதுதான். இது போன்ற கருத்தை, அதாவது இந்த மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை, இந்த கருவையை சிதைக்க முயற்சி செய்பவர்கள், தலித் முதல்வர்ங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கான அவர்களுக்கான ஒரு பதிலாக தான் நாங்க பாக்குறோமே ஒழிய, இது வந்து எல்லோருக்குமே வந்து இது வந்து இப்ப எனக்கு முதல்வர் வேட்பாளர், உங்களுக்கு அந்த தலித் முதல்வர் வரணும்னு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அவங்க வந்து பானு கோம்ஸ்க்கு இந்த மாற்று கருத்து பார்க்கப்படுகிறது. அதான் சொல்றேன், தயக்கம் இல்ல. நாங்க வந்து எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி நாங்க வந்து அதை வந்து கொண்டு போகணும்னுக்கான ஒரு உத்தி தெரியும் எங்க தலைவருக்கு. அந்த உத்தியின் அடிப்படையில் நாங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்களேன், கடந்த காலங்களில் வந்து செருப்பு போட்டு போக முடியாது, பொதுவெளியில் நடக்க முடியாது, இதெல்லாம் இருந்தது. ஆனா 90களுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சிக்கு
இன்னைக்கு பிறகு வந்து தமிழகத்துடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தலைவர் எடுத்த ஒவ்வொரு உத்தியும் ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு வந்து வேற ஒரு மாற்றத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாங்க செயல்பட்டு இருக்கோம். தலைவருடைய ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. என்னன்னா 21 விழுக்காடு தலித் மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது ஏன் சாத்தியமாலன்னு திரு ரவிக்குமார் கேட்கிறாரு. எல்லாருமே அந்த கேள்வி எழுப்புறாங்க. விடுதலை தலித்துகள் வந்து கம்மியா இருக்கக்கூடிய மாநிலங்களே சாத்தியமாயிருச்சு. ஆந்திர பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல, மற்ற இடங்கள்லாம் இங்க 21 விழுக்காடு இருக்கும், இங்கே சாத்தியமாலன்னு கேட்கிறாங்க. 21 விழுக்காடு தலித் மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதியா விடுதலை சிறுத்தைகளை சொல்ல முடியுமா? அதாவது நீங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கி நீங்க வந்து 90களுக்கு அப்புறம் தான் தொடங்குது இந்த அமைப்பு வந்து. அதுக்கு இந்த சமூக கட்டமைப்பு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இந்த சமூக கட்டமைப்பிலிருந்து வெளியில புறந்தள்ளப்பட்ட இந்த சமூகம் வந்து இன்னைக்கு தான் வந்து இவ்வளவு காலம் போஸ்ட் ஓட்டின சமூகம், இவ்வளவு காலம் வாழ்வின் ஒரு கோஷம் போட்ட சமூகம் இன்னைக்கு ஒரு அரசியல் சக்தியாக இன்னைக்கு பரிணாமம் பெற்று வரும். இது வந்து அடிச்சு வந்து ஓரங்கட்டப்பட்ட சமூகம் இன்னைக்கு வந்து எழுச்சி பெற்று இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நாங்க விரும்புறோம். அதுக்கு ஒரு தலைமை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அந்த அதிகாரத்தினுடைய இதுதான் இன்னைக்கு வந்து எங்க தலைவர் வழிகாட்டுறாரு. இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். விரைவில் வந்து நாங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சமூக நீதியை வந்து இந்த ஒரு தளர்வு ஏற்படணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் நாங்க இதை முன்னிறுத்த முடியும். வேற எந்த நோக்கமும் இல்ல. திரு செல்வராஜ், நான் ஏற்கனவே சொன்னது போல விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய விமர்சனங்கள். உங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு தலைவர் பதவி கிடையாது, பொதுச் செயலாளர் பதவி தான். சோ பொதுச் செயலாளருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய திரு துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை செத்தியா அவர்கள் இதை கருத்தை முன்வைக்கிறார். ஒரு மாவட்ட செயலாளர் முன்வைக்கிறார். 2 பேருமே உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ முன்னிலையில் இதை முன்வைக்கிறார். அவர்கள் சொல்லக்கூடியது மற்ற மாதிரி நீங்க வழக்கம் போல நீங்க தியாகம் பண்ற மாதிரி தியாகம் பண்ணக்கூடாது, இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஏற்க வேண்டும், நீங்கள் அதை வாங்கணும்னு சொல்லி பல முறை வலியுறுத்துறாங்க அவருடைய முன்னிலையில. அவருமே கூட அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, நாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறோம் சொல்லல, நாங்கள் வந்து குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் சொல்லியிருக்கோம் சொல்லி சொல்ல, தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் சொல்ல, எனக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு, உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன், நீங்கள் சொல்வதை நான் அப்படியே ஏற்கிறேன், ஆனால் எனக்கு முன்னாடி பின்னாடி சைரன் காரெல்லாம் போடுங்கிற ஆசை எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்ல. அப்ப நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் பற்றி ஒரு விஷயம் போது ஒரு அவங்க விளக்கம் சொல்லி நாங்க அப்படிலாம் சொல்லலங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா மதிமுக பற்றி விமர்சனம் போது அப்படி பதில் வரலையே. இல்ல நீங்க இதை எப்படி பாருங்களேன், இப்போ பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கொடுத்த இந்த கருத்தியல் சார்ந்த இந்த செய்திகளுக்கு வந்து மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கையின் மூலமாக அந்த கட்சியினருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்து இதை வந்து இதை எப்படியே விட்டுருங்க, நம்மளுடைய திட்டங்கள் இதுதான் என்று அவர் சொல்லுகிற அதே செயலை தான் எங்கள் பொதுச் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் செய்திருக்கார். கட்சியில் இருக்கிற மதுரை மண்டல மாநாட்டில் எப்பொழுதும் உங்களுடைய கருத்தை நான் ஏற்கிறேன், அவர் பயன்படுத்தின 2 வார்த்தை மதுரை மண்டல மாநாட்டில் கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பேசுகிற பொழுது அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, அப்படிதான் செய்யக்கூடாது, நல்லா கட்டுப்படுற நீங்க தான் சொல்றீங்க, நான் கேட்கிறேன் பாப்போம் 140 ரொம்ப விஷயங்கள் பேசிட முடியாது, அதற்கான காலம் வருகிறது பேசுவோம் என்று கட்சியில இருந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைப்பவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டிய ஒரு தலைவனுடைய கடமை, அந்த கடமை தான் அவர் செஞ்சிருக்கார். பொதுவாக உங்களுடைய அறிவிப்பு என்னவா சார் இருக்கு? நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய வழக்கம் இல்லை, எப்பா கூடவே இருக்கியே உனக்கு தெரியாதா இது, அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற அதெல்லாம் கிடையாதுப்பா, எலெக்ஷன் அப்புறம் பாப்போம் அப்படிலாம் சொல்லிருக்கணும். உங்களுடைய கருத்தை ஏற்கிறேன், உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறேன். நாம முதலமைச்சர் வேட்பாளர் இருப்போம், ஆனா இப்ப வெளியே சொல்ல வேண்டாம், அது இல்ல அப்படி இல்ல, புரியல. நீங்க தான் இதுல வந்து ஏதோ குழப்பத்தை விளைவிக்கிறது மாதிரி சரியா போயிட்டு என்னன்னு கேளுங்க. எப்படின்னா நீங்க நாங்க அந்த இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எனக்கு வந்து எங்க தலைவர் முதல்வர் ஆகணும் ஆசை இருக்கு, மதிமுக தொண்டர்களுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கு, அவ்வளவுதான் இடதுசாரிகளுக்கு. இதுல என்னன்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இது கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்க எடுத்துக்கிட்ட அந்த கோரிக்கைங்கிறது இருக்குல்ல, இந்த தலித் முதல்வர் அப்படிங்கிற ஒரு நீங்க அந்த சொல்லாடல்ங்கிறது வந்து ஒரு பறந்துபட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீச்சா நீங்க அதை கொண்டு போக. ஒரு தலித் ஒரு முதலமைச்சர் ஆகணும் நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அதோட ஒரு பங்கு கூடுதல் நான் ஆசைப்படுறேன். ஆனா இது நீங்க குழப்பம் விளைவிக்கிறா பாக்குறீங்க, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த குழப்பம் விளைவிக்கிறா தான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு நல்லது பயக்குமானா உங்களுக்கு சந்தோஷம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டத்தில் பேசும்போது அதை நான் ஏற்கிறேன், உங்களுடைய கட்டளை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறேன் சொல்லக்கூடிய திரு வைகோ அவர்கள் விஜய் திருமாவளவன் பற்றி பேசும்போது வந்து இல்ல அப்படி கூடாதுன்னு சொல்லி மறுக்க வேண்டியது, யாரோ சரி பண்றாங்க பிளவு பண்றாங்க சொல்லி அடிவாசியம் தம்பி வந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன் சொல்ல வேண்டியது. இல்ல இல்ல அதுக்கு அப்படி இல்ல, நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதாவது அன்பு வைகோ அவர்களுடைய நோக்கமும் அவருடைய அரசியல் பாதை கடந்த 52 கால அரசியல் பார்வையை நீங்க வச்சு அவருடைய கடந்து வந்த பாதையை வச்சு நீங்க பேசணும்.
பதவிகள் சுகங்கள் வருகிற பொழுதெல்லாம் தன் சகாக்களுக்கு விட்டு கொடுத்த குணம் 100 முறை ஏற்கிறேன். என்ன சொல்றாங்க? என்ன சொன்னேன்ல, திரு எல்ஜிக்கு பதவி கொடுத்தாரு, திரு செஞ்சிக்கு பதவி கொடுத்தாரு, அவருடைய தன்னுடைய சிபிபார் ரவிச்சந்திரனுக்கு தன்னுடைய சீட்டை கொடுத்தாரு. எல்லாமே நான் கூட அதனாலதான் கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் உட்பட மாவட்ட செயலாளர் அருமையான புலவர் செவந்தியப்பன்லாம் இந்த மாதிரி முதல்வர் வேட்பாளர் என்று ஒரு பேச்சு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் எப்பொழுதும் போல் அதை மறுதளித்து விடாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திரு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டத்தில் இணைவாரா அப்படின்னு பேச்சு வரும்போது, அப்ப அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி வரும்போது, அப்ப திரு இதே வைகோ அவர்கள் என்ன சொன்னாங்க போட்டு காட்டுறேன். இதே வைகோ அவர்கள் நோ 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 நாங்க வந்து தேர்தலுக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி சொல்லல. மாறாக அவர் என்ன சொன்னாங்க இப்ப பாருங்க. அதெல்லாம் அது உரிய நேரத்தில் அதுக்குரிய விவாதங்கள் நடைபெற்று எல்லா விதத்திலும் எந்த நெருடலும் இல்லாத விதத்தில் அந்த முடிவுகள் இருக்கும். கூட்டணிக்கு வந்தா முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பீங்களா? அதெல்லாம் அது உரிய நேரத்தில் அதுக்குரிய விவாதங்கள் நடைபெற்று எல்லா விதத்திலும் எந்த நெருடலும் இல்லாத விதத்தில் அந்த முடிவுகள் இருக்கும். விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா என்று சொன்னபோது இயல்பான பதில் என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க மக்கள் நல கூட்டு இயக்கம் குறைஞ்சபட்ச செயல் திட்ட அறிக்கையில் செயல்படுகிறது, தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் எந்த நெருடலும் இல்லாமல் முடிவெடுக்கும் போது ஒரு துண்டு போட்டு வைக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய திட்டப்படி வந்து ஒரு அரசியல் சாதுரியம் இல்லாமல் ஒரு தலைவன் பேசிடவே கூடாது. ஒரு 4 இயக்கங்களே ஒரு அணிக்கு கூப்பிடுகிற பொழுது அவர்களுடைய சிந்தனை மாற்று சிந்தனையாக இருந்தால் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு எல்லா இடத்திலையும் உண்டு. அப்ப விஜயகாந்த் அப்ப நான் புரிஞ்சுக்கணும், விஜயகாந்த் வந்தால் மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு முதல்வர் வேட்பாளர் வந்துருவாரு. அப்ப தேர்தல் அறிக்கை முன்னிருக்காது, முதல்வர் வேட்பாளர் என்று வந்து விடுவார் என்பதற்கான இறுதிவாதம் இல்லை. அவருடைய நோக்கம் அதுவாக இருந்து இந்த இயக்கத்திற்கு அவர் வருவதற்கும் இந்த கூட்டணிக்கு வருவதற்கும் அவர் ஒப்புதல் கொடுத்து வருகிற பொழுது அவருடைய சிந்தனை உள் சிந்தனை அப்படி இருக்குமே, ஆனால் அதை பற்றியான விவாதங்களை வர்றதா இருந்தா முதல்வர் பதவியை கொஞ்சம் ரிசர்வ் வைப்பான், வந்துட்டு ஆளுக்கலாம் அரசியல் சாதுரியமான நடவடிக்கை ஒண்ணு இல்லைங்க. கொள்கை வேறுபட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட்டணி அமைக்கிற பொழுது இந்த மாதிரியான கூட்டணி சூழ்நிலைகள் பறிக்கிற வாதங்கள் எல்லாம் ஒரு அரசியல் சாதுரியமாகவும் அந்த நிலைப்பாடுகளை ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு கட்டமைப்பு கொண்டு போகிற செய்திகளா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். உங்களுடைய இறுதியான பார்வை திரு வெங்கடேஷ் இந்த பிரச்சனையில? இது வந்து ரவிக்குமார் அவர்கள் இதை வந்து ஒரு இந்த முன்னெடுப்பதற்கான காரணம் இவர்கள் கட்சிக்குள்ளே அதை பேசிக்கொண்டுதான் செய்திருப்பார்களோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. அப்படிதான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான். ஏற்கனவே வைகோ பேசியது நீங்க இப்ப குறிப்பிட்டு காட்டினீங்க. அதனால இந்த மக்கள் கூட்டணியில எல்லோரும் ஒரு முதல்வர் சொல்லி இருக்கிறார்கள், அதனால நாமும் வந்து இப்போ சொல்லி வைப்போம் என்ற ஒரு காரணத்துக்காக சொல்லி இருப்பார்களோ எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. எனக்கு இல்ல ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒரு வைக்கிறீங்க. இவர்களுடைய கொள்கையை வந்து ஒரு தலித் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நீண்ட நெடுகாலமா சொல்லி வருவது உண்மை என்றால் குறைந்தபட்ச செயல் திட்டத்துல கோரிக்கையா வச்சிருக்கணும். நீங்க மக்கள் கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்திலேயே 4 கட்சியிலுமே சில சமரசங்களை செய்திருக்கின்றன. இந்த கொள்கையும் அவர்கள் சமரசம் செய்து விட்டார்கள். இப்போதைக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து இருந்த தேர்தலுக்கான குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை. அப்ப 4 பேருமே சில சமரம் செஞ்சிருக்காங்க. இடதுசாரி இயக்கங்களுடைய சித்தாந்தம் முழுமையா முன்னிறுத்தல, மதிமுக முழுமையா முன்னிறுத்தல, விடுதலை முழுமையா முன்னிறுத்தல, அவரவர் 4 பேருமே இணைஞ்சு செயல்படணுங்கிறதுக்காக சில சமரம் வந்திருக்காங்க. உங்களுடைய இறுதியான பார்வை பாருங்க. அதாவது யாரு முதலமைச்சர்ங்கிறது பெறுகிற வெற்றியை பொறுத்து பின்னால பேசப்பட வேண்டியது. ஆனா 2 பிரதான கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி வருகிற இந்த கூட்டணி தேர்தலுக்கு பிறகு மாற்றுன்னு சொல்லி மக்களுடைய வாக்குகளை வாங்கி தேர்தலுக்கு பிறகு 2 பிரதான கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய இதா நான் பார்க்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் மக்கள் நல கூட்டணியிலிருந்து வரவே இல்லை. அப்ப மாற்றுங்கிறது எதுவரை நீடிக்கும்ங்கிறது தான். மக்களின் வாக்குகளை பெறும் வரைதான், இல்ல தேர்தலுக்கு பிறகு 2 பிரதான கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கு பெறுவார்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு. அவங்க வந்து 2 கட்சிகளுமே அகற்றுவது அப்படிங்கிற அவங்களுடைய பிரதான பார்வையா இருக்காங்க. எவ்வளவு தூரம் சாத்தியமாகிற பாப்போம். முதல் வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய வழக்கம் தமிழக அரசில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுக எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா, திமுக திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கருணாநிதி என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் என்று ஒவ்வொரு கட்சியுமே, தேமுதிக பொறுத்தவரை விஜயகாந்த் என்று தெளிவாக
முதல்வராக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட மக்களுடைய பார்வையில் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு புரிதல் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு புதிய முயற்சியாக இருக்கிறது. இங்கு முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தாமல் தங்களுடைய கொள்கையை சித்தாந்தத்தை முன்னிறுத்தும் என்ற முயற்சி இருக்கிறது. அதுல ஒரு சிந்தனையாக தலித்தை ஏன் முதலமைச்சராக கூடாது என்ற ஒரு கிளர்ச்சி எழுகிறது. இது நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனை. தலித் விடுதலை சிறுத்தைகள் தான் வரணுங்கிறதுல மதிமுக வரலாம், இடதுசாரி இயக்கங்கள் வரலாம், அதிமுக எங்க வரலாம். ஒரு தலித் ஏன் முதலமைச்சராக முடியவில்லை என்ற கேள்விக்கான பதில் தேட வேண்டிய கட்டாயம் நிச்சயமா அரசியல் சக்திகளுக்கு இருக்கிறது. அதை முதலமைச்சர் ஆக்கினால் என்ன குறைபாடு வந்துடும், ஏன் மற்ற இயக்கங்கள், மற்ற சகோதர இயக்கங்கள், மற்ற ஜாதி அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் ஏன் அதற்கு ஒத்துழைப்பதில்லை என்ற கேள்வி இருக்கிறது. இது எப்போது சாத்தியமாகிறது ஒரு நீண்ட நெடிய கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்தை அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.